உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். ஓகே ஓகே, இப்போ கிராம்பு. ஓகே, அந்த கடுகு போட்ட பிறகு கிராம்பு. ஓகே, ஜஸ்ட் ஒரு 2 பீஸ் கிராம்பு. ஓகே, அந்த பிரிஞ்சி இலை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பீஸ். ஒரு ஸ்மால் பீஸ் பிரிஞ்சி இலை அண்ட் கிராம்பு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா போடுறேன். 2 பச்சை மிளகா. ஓகே, அந்த வெங்காயத்தை கொடுங்க. வெங்காயம் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது இந்த வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, ஆமா, அந்த உருளைக்கிழங்கை போடணும். ஸோ இப்போ நம்ம இந்த மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாமா? ப்ளீஸ். அந்த வெந்திருக்கிற பாசி பருப்பு கொடுக்குறீங்களா? வெந்திருக்க பாசி. உப்பு கொடுங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுறேன். தண்ணி எடுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஓகே, ஸோ தஞ்சாவூர் கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த கடப்பாவை பொறுத்த வரைக்கும் எதுக்கெல்லாம் நம்ம சைடிஷாக வச்சுக்கலாம்? இது வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம், இடியாப்பத்துக்கு நல்லா இருக்கும். அண்ட் இது பாசிப்பருப்பு போட்டதுனால கொஞ்சம் மொத்தையார ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் தோசைக்கும் நல்லா இருக்கும், சப்பாத்திக்கு நல்லா இருக்கும், சாதம் போட்டு சாப்பிட ஆஃப்கோர்ஸ் சொல்லிட்டேன் நல்லா இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு கொதி வருது பாருங்க. அரைச்சதை எடுக்கிறீங்களா? ஓகே, ஊற்றிடலாமா? இருங்க இருங்க. ஓகே, ரொம்ப நல்லா வந்திருக்கு கடப்பா. இது பார்க்கும்போதே தெரியுதுங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அவ்வளோதான், முடிஞ்சது. தஞ்சாவூர் ஸ்பெஷல் கடப்பா செய்ய தேவையான பொருட்கள் நீங்கள் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. செய்முறை விளக்கத்தை பார்த்து வந்துருங்க.